நெசவாளர்களுக்கு அந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு உற்பத்தி என்பது வழங்கப்படவில்லை. சுமார் தமிழகத்திலே இருக்கக்கூடிய 2,34,00,000 குடும்ப அட்டைகளுக்கு கொடுக்க வேண்டிய துணிகளை இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு நாம் உற்பத்தி செய்வதற்கு நாம் உத்தரவிட்டிருந்தால் ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் என்ன பயன்படுத்துகிறார்கள், எவ்வளவு யூனிட் மின்சாரம் செலவு ஆகிறது என்பதை கூட இன்றைக்கு அந்த ரீடிங் எடுப்பது கூட இல்லை இந்த ஆட்சி. ஆனா இன்னைக்கு இலவச மின்சாரம் 100 யூனிட் மின்சாரம் கொடுத்தால் கூட அதை அவர்கள் கணக்குல வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா கோஆபரேஷன் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய துணிகளை 20% டிஸ்கவுண்ட் தள்ளுபடி மானியம் கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து வாழ வழியில்லாமல் வஞ்சிக்கப்பட்ட சாமானியனின் கேள்வி கணைகள் செவி சேருமா? இது சாமானியனின் கேள்வி. வணக்கம் ஐயா. வணக்கம். பட்டு நகரம் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு கைத்தறி அமைச்சரா நீங்க இருந்திருக்கீங்க. இப்போ வேஷ்டி சேலையில எல்லாம் நிறைய ஊழல் நடந்திருக்கு. அதாவது காட்டன் பயன்படுத்துறத விட பாலிஸ்டர் பயன்படுத்தி அந்த மாதிரி நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி என்றாலே ஊழல் ஆட்சி. அதுவும் கைத்தறி துறையிலேயும் அந்த ஆட்சி அதிகமான ஊழலை செய்து கொண்டிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை உருவாக்கின்ற போது ஏழை நெசவாளர்கள் பயன்பெற வேண்டும், அந்த நெசவாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த உற்பத்தி செய்யக்கூடிய வேட்டி சேலைகளை எல்லாம் பொதுமக்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு இலவசமாக வழங்கினார். புரட்சி தலைவருக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் நல்ல தரமான துணிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக பருத்தி நூலோடு பாலிஸ்டர் இழையை கலந்து ஒரு அற்புதமான ஒரு வேட்டி சேலையை உருவாக்கி தந்த பெருமை புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே உண்டு. குறிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், கல்லூரி மாணவர்கள் கூட சேலையை கட்டி கொண்டு பொங்கல் பண்டிகைக்கும் போது அந்த வேஷ்டி சேலைகளை கட்டி கொண்டு மிக அற்புதமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையில மிக அழகாக நேர்த்தியாக அந்த துணிகள் எல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு, பின்னர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலேயும் அந்த திட்டம் தொடர்ந்து அற்புதமாக ஏழை எளிய மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் இந்த திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம், எதிலெல்லாம் ஊழல் செய்யலாம் என்று எண்ணி இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு கூட அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுக்காமல் பக்கத்து மாநிலத்திலேயே அதை உற்பத்தி செய்து கொண்டு வந்து ஏமாற்றுகின்ற வேலையை தான் இன்றைக்கு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நெசவாளர்களுக்கு அந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு உற்பத்தி என்பது வழங்கப்படவில்லை. ஒரு ஆண்டுக்கு சுமார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2,34,00,000 குடும்ப அட்டைகளுக்கு கொடுக்க வேண்டிய துணிகளை இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கு நாம் உற்பத்தி செய்வதற்கு நாம் உத்தரவிட்டிருந்தால் ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அதை தவிர்த்து விட்டு லாபம் சம்பாதிக்க வேண்டும், கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதற்காக பக்கத்து மாநிலத்திலே எல்லாம் கொண்டு சென்று அங்கே உற்பத்தி செய்து அதை கொண்டு வந்து இங்கு மக்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறார்கள். திமுகவுடைய ஆட்சியிலே இந்த இலவச வேட்டி சேலையிலே அதிகமான ஊழல் நடந்திருக்கு. அதை நம்முடைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கவனத்திலே மனுவாக கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக விசாரணை வரும். விசாரணை வருகின்ற பொழுது இந்த ஊழல் பெருச்சாலிகள் எல்லாம் சிறைக்கு செல்லுகின்ற காலம் வரும். தமிழ்நாட்டுல மொத்தம் 2,500 ஜவுளி ஆலைகளுக்கு மேல இருக்கு. அதுல மின்சாரம் கட்டணம் அதிகமானதுனால 500க்கு மேல மூடிட்டாங்க. 1,00,000க்கு மேல பவர்லூம்ஸும் 2 வாரத்துக்கு மேல திருப்பூர் கோவையெல்லாம் இந்த 4.5 வருஷத்துல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்கா? கண்டிப்பாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருகின்ற பொழுது நெசவாளர்களுக்கு
கண்டிப்பாக அந்த மின்சாரத்தை முறையாக செலவிடுவதற்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதற்கு உண்டான கருத்துக்களை எல்லாம் பெற்று மிக சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கு. அவங்க சில வாக்குறுதிகளும் கொடுத்திருந்தாங்க. அதாவது 3 யூனிட் ஃப்ரீயா கொடுப்போம், தனி கொள்முதல் நிலையம் அமைப்போம், நெசவாளர்களுக்கு இந்த மானியம் கொடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை நிறைவேற்றுங்க. நீங்க எந்த மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க? திமுக ஆட்சியில எந்த தேர்தல் அறிவிப்புகளை முழுவதுமாக அவர்கள் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக மாதாந்தோறும் மின் கணக்கீடு செய்யப்படும் என்று சொன்னவர்கள் 5 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதை அவர்கள் செய்யவில்லை. 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துகின்ற பணிதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு என்ன பயன்படுத்துகிறார்கள், எவ்வளவு யூனிட் மின்சாரம் செலவு ஆகிறது என்பதை கூட இன்றைக்கு அந்த ரீடிங் எடுப்பது கூட இல்லை. இந்த ஆட்சி வராங்க, ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னைக்கு பல மடங்கு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்னுவாங்க, இல்லைன்னா 100 யூனிட்டுக்கு மேலே போனால் இவ்வளோ கரண்ட் பில்லுன்னு சொல்லி போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் முறையாக ரீடிங் எடுத்து எவ்வளோ மீட்டர் ஓடு இருக்குது, எத்தனை யூனிட் ஓடு இருக்குன்னு கணக்கு பார்த்து நான் அங்கேயே கணக்கு போனேன். அதாவது வரக்கூடிய அதிகாரி அங்கேயே கணக்கு பார்த்து எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் ரீடிங் எடுக்கக்கூடியவர்கள் அங்கேயே பணம் கட்ட சொல்லுவதில்லை. போகிட்டு அதுக்கு அப்புறம் தான் அவங்க கணக்கு போட்டு சொல்கிறாங்க. அப்போ இதில் எவ்வளோ தவறு நடக்கிறது என்பதை மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிமுக ஆட்சியில் 500 ரூபாய் கட்டண மின்சார கட்டணம் இன்னைக்கு 2400 ரூபாய் 2500 ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 100 யூனிட் மின்சாரம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இலவசமாக கொடுத்தாங்க. 100 யூனிட் மின்சாரம், அந்த 100 யூனிட் மின்சாரமே அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது. மின்சார கட்டணம் கட்டாத மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இலவச மின்சாரம் 100 யூனிட் மின்சாரம் கொடுத்தாலும் கூட அதை அவர்கள் கணக்கில் வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நமக்கு செலவு பார்த்தீங்கன்னா 260 யூனிட் 280 யூனிட் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த அவங்க கணக்கு போட்டு பில்லு கட்ட சொல்றாங்க. அதே போல நெசவாளர்களுக்கு பசுமை வீடு கட்டி கொடுத்தாங்க. அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நெசவாளர்களுக்கு தறி கூட திரும்பக்கூடிய பசுமை வீடு, அதுக்கு மின்சாரத்தை கொடுத்து அந்த மின்சாரம் சாதாரண ஒரு மின் கட்டணத்தை தான் அன்னைக்கு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நெசவாளர்கள்லாம் கமர்ஷியல் பர்பஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு அந்த மின்சார கட்டணத்தை பல மடங்கு ஏற்றிருக்காங்க. அதனால இன்னைக்கு நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெசவாளர்கள் தங்களுடைய நெசவு தொழிலை செய்ய முடியாமல் இன்றைக்கு பல்வேறு வேறு தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழகத்திலே உருவாகின்ற போது இந்த நெசவாளருக்கு உண்டான பல்வேறு திட்டங்களையும் நெசவாளர்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களையும் வகுத்து கொடுப்பார். குறிப்பாக இப்போ SSS ஸ்கீம் ஓய்வூதியமாக 2000 ரூபாய் அவர்கள் வாங்கி கொண்டு 1200 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிப்பாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் 2000 ரூபாய்க்காக உயர்த்தி தருவார். அதுவும் தேர்தல் அறிக்கையிலே வெளிவரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே போல நெசவாளர்களுக்கான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அண்ணன் அறிவித்திருக்கார். குறிப்பாக தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலமாக அந்த மணமகளுக்கு பட்டு சேலையும் மணமகனுக்கு பட்டு வேட்டியும் வழங்கப்படும் என்று சொன்னார். அதுவும் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திலே இருந்து உற்பத்தி செய்த துணிகளை தான் அந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று சொன்னதனால் இன்னைக்கு நெசவாளர்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எப்பொழுது அதிமுக ஆட்சி வரும், எப்போது நமக்கு நெசவு செய்வதற்கு வேலை கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். கடைசியா ஒரு கொஸ்டின் ஐயா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நெசவாளர்கள் பிரதான தொழிலா இருக்கிற எல்லாருமே வேற வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களோட நீங்க பார்க்கும்போது காஞ்சிபுரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களோட அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன, அது என்ன, நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி தீர்த்து வைப்பீங்கன்னு மக்களுக்காக நீங்க ஒரு தமிழகத்திலே பல்வேறு வகையான நெசவாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய துணிகளை மாநில கூட்டுறவு வங்கி என்று சொல்லக்கூடிய கோஆப்டெக்ஸ் மூலமாக விற்பனை செய்வதற்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் உத்தரவிட்டிருக்காங்க. அம்மா காலத்திலேயே அது நடந்தது.
இப்படி அந்த கோஆப்டெக்ஸ் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய துணிகளை 20% டிஸ்கவுண்ட் தள்ளுபடி மானியம் கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து எந்த அளவுக்கு உற்பத்தி வருகிறதோ அந்த பொருட்களை உடனடியாக விற்பனை செய்து அவர்களுக்கு அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்திருந்தோம். ஆனால் இந்த ஆட்சியில் இப்போ கிடையாது. கோஆப்டெக்ஸே எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இன்னைக்கு அந்த சாதாரண நெசவாளர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய துணிகளை வெளி மார்க்கெட்ல தான் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி வெளி மார்க்கெட்ல விற்கின்ற போது போட்டி அதிகமாக ஏற்படுவதனால் அவங்களுக்கு உண்டான அந்த கூலி கிடைப்பதில்லை, அதற்கு உண்டான தொகையும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதனால் நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இந்த நெசவாளர்களுடைய பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. நன்றி. நன்றி.